எனது பெயர் அருணாசலம் பீமலன். நான் டச் வீதி கோப்பாயில் வசிக்கிறோம். தேனி வளர்ப்பில் ஈடுபடணும் வர்றோம். இதில் வந்து நீங்கள் அநேகமாக எல்லா வகை தேனியையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தெரியும், மிளத்தேனி, கொம்புத்தேனி, அடுக்குத்தேனி என்று மற்ற சிறுதேனி என்ற ஒரு தேனியை பற்றி தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறோம். சிறுதேனி என்றது வந்து இந்த மீட்டர் பாக்ஸ் வரல மற்ற அப்படியான இடங்களில் இந்த மரக்கூட்டோரில் இருக்கிறது சிறுதேனி. இந்த சிறுதேனியில் வந்து கூடுதலான மகரந்த தன்மை இருக்கிறது. தேனின்ற மருத்துவ குணமும் கூடுதலாக இருக்குது. இந்த மூலிகைகளில் இருக்கிறதால இந்த தேன் வந்து ஒரு போத்தில் 10,000 ரூபா வரை விற்பனை ஆகி கொண்டிருக்கு. வருஷத்தில் ஒரு காப்பத்தில் பாதி தேன் தான் எடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு கூட்டில் இருந்து. அது வளர்க்குற முறையும் வந்து சுலபமாக இருக்கும். மற்றது இதில் கடிக்கிற தேனி வந்து கொட்டுற தன்மை இல்லை. இதில் வந்து நீங்கள் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து இதில் வந்து பாருங்கள், மகரந்தம் புரும்பாக இருக்குது, முட்டை புரும்பாக இருக்குது. ஒரு சைஸ் கேட்ட முட்டையிலேருந்து தேன் எல்லாமே புரும்பாக இருக்கும். எங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது மகரந்தம். இதெல்லாம் அதிக சத்து. சாப்பிட்டு கொண்டு வந்தோம்னா எப்போயும் இளமையாக இருப்போம் இந்த மகரந்தம் சாப்பிட்றதால. மற்ற இப்போ இங்கே வளர்க்குறதுக்கு பெரிய பட்டியாக அடித்து தான் வளர்க்கணும் இல்லை இந்த தேனியை. வீட்டில் இப்போ தயிர் சட்டி தானே, அவங்க தட்டியை இப்படி உரி மாதிரி கட்டி வச்சிங்கண்டா தாங்களாகவே வந்து இந்த சிறுதேனி வந்து ஒழுகும். இதில் பெருசாக இதுக்கு பெரிய அறிவண்டு தேவையில்லை, யாரும் வளர்த்து கொள்ளலாம். கடிக்க சும்மா வயலை கவும் மொழிய அது கொடுக்கால கொட்டும். மற்ற தேனி இல்லை, இதுக்கு நாங்கள் அந்த முட்டியோடு சேர்த்து அள்ளி வச்சு விட்டோம்னு சொன்னால் பொட்டிக்கு அது வந்துடும். எல்லாத்துக்கும் ராணி தானியும் வேலைக்கார தனியும் எல்லாமே இருக்கும். ஒரு கூட்டில் இருந்து நாங்கள் 4-5 கூட பிரித்து கொள்ளலாம் அந்த முட்டியில் அள்ளி வச்சு. எல்லா இடத்துலையும் சிறுதேனி வளர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா? எல்லா இடத்துக்கும் விவசாயத்துக்கு பெரும் பங்களிப்பு அளிக்கிறது இந்த மருந்து சேர்க்கைக்கு இந்த சிறுதேனி தான். இப்போ விவசாயத்துக்கு நாங்கள் கொண்டு போய் இப்படியாக கொண்டே தோட்டங்களை கட்டி விடணும். மருந்தடிக்காரமாக இருக்கணும். கொண்டே கட்டி விடணும்னு சொன்னால் நல்ல மருந்தம் செய்ததுன்னு சொன்னால் நல்ல மரங்கள் நல்லா காய்க்கும். மிளகாய் செடியோ இல்லை என்ன செடிக்குன்னா நல்லா காயக்கூடிய மாதிரி இருக்கும். மாமரம் ஒரு பெட்டியிலேருந்து காப்போத்தில் எடுக்கலாம். காப்போத்துக்கு மட்டும் கொஞ்சம் அவ்வளவுதான் எடுக்கலாம். அதெல்லாம் அந்த விளைவிக்குது. மற்ற தேனியில் நாங்கள் வெக்ஸ் எடுக்கலாம். இந்த வெக்ஸ் வந்து நாங்கள் எடுத்து திருப்பி இன்னொரு கூட்டுக்கு தான் இந்த வெக்ஸை நாங்கள் பயன்படுத்தலாம். இதுதான் அந்த வெக்ஸ், சிறுதேனியின் வெக்ஸ். இப்போ நாங்கள் இன்னொரு கூடன்னு செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த முட்டியை எடுத்து போட்டு ஒரு புதுசாக இந்த கைச்செடியை எடுத்து கட்டி போட்டு இந்த வெக்ஸில் எடுத்து கொஞ்சம் எடுத்து அந்த வாசல் ஒரு சின்ன ரோட்டை விட்டுட்டு இதில் வச்சு அமர்த்தி விட்டோம்னு சொன்னால் உடனே அந்த வாசத்துக்கு தாங்களாக வந்து இந்த உள்ளே இருப்பினேன். அப்போ பிடிச்சி விடுற விலையே இல்லை. சிறுதேனியை பிடிக்கிற விலை இல்லை. சிறுதேனியில் வேண்டும் மருத்துவ குணங்கள் நிற்கிறது. மற்ற இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. எல்லோரும் வளரக்கூடியதாக இருக்கும். விளையாடக்கூடியதாக இருக்கும். மற்ற தேனி பற்றி நீங்கள் எல்லோரும் வழங்கப்படுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேனை விட தேனை எடுத்து முடியும் இந்த வதையில வீணாத்தானே போகும். இதில் போகாமல் இருக்கிறதுக்கான இதை நாங்கள் எடுத்து இந்த வதையில எடுத்து அப்படி பொட்டலமாக கட்டியோ இல்லாட்டி தண்ணிக்குள்ள சுடுதண்ணியில் விட்டு அடுப்பில் வச்சு அவிச்சோம்னு சொன்னால், தண்ணியை விட்டு அவிச்சோம்னு சொன்னால் மெழுகு மேலே மிதந்து வரும். அதை இன்னொரு பாத்திரத்துக்கு அள்ளி போட்டுட்டு திருப்பி சூடு காட்டி போட்டு திருப்பி தண்ணி இந்த வெள்ளக்கு டப்பியும் இப்படியான இதில் நாங்கள் மெழுகை எடுத்து சேகரித்து வச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு தேவையானதை ஒன்றுமே இல்லாமல் சுட்டி செய்யலாம். மெழுகு பற்றி செய்யலாம். 1 கிலோ 15,000 ரூபா வரை விற்கிது மெழுகு. இல்லை வெக்ஸில் என்னென்ன செய்யலாம்? சுட்டி மெழுகுபர்த்தி மற்ற பேசியல் முகக்கராய்க்கு நிகா பொலிசிங், மற்றது நோவலுக்கு இந்த முழங்காலுக்கு பூசுறதுக்குலாம் மெழுகு எடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இதுவும் வந்து இல்லை களிவண்டி இல்லை தேனில். இப்போ நாங்கள் தேனை ஒரு புதுசாக வளர்க்க போகிறோம்னு சொன்னால் அப்படி உரிக்கிற மெழுகு எடுத்து இதை எடுத்து நாங்கள் தண்ணீர் வச்சு அப்படி அவிச்சோடனே உருகும். உருகினோடனே மேலே மிதந்து வாரதை எடுத்து சேகரித்து வச்சுட்டு இதை திருப்பி தண்ணியில் வச்சு இப்படி தண்ணி ஒன்றுக்க வச்சு திருப்பி இதை சூடு காட்டுவோம்.
வந்து தண்ணிக்குள்ளே வச்சு ஒரு பாலை சூடு காட்டுற மாதிரி சூடு காட்டுவோம். அப்படி சூடு காட்டிட்டு இதை எடுத்து இப்போ வந்து நாங்கள் புதுசாக தேனி வளர்க்க போகிறாக்கள் இந்த மிளகு எடுத்து உள்ளுக்கும் பூசிட்டு இந்த வாய் வெள்ளத்துக்கும் பூசி விட்டோம்னு சொன்னால் தேனி வந்து நபஞ்சு வேலை கட்டி விட்டோம்னா தேனி வந்து இருக்கும். அதை விட ஃபவுண்டேஷன் சீட்டுன்னு சொல்லி ஃபவுண்டேஷன் சீட்டுன்னு சொல்லி அந்த சீட்டையும் செய்தோம்னு சொன்னால் தேனி வந்து இலகுவாக நாங்கள் வீட்டுக்கு ஒரு அத்திவாரம் இப்படி போட்டு கொடுக்குற மாதிரி அது மாதிரி போட்டு கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து இப்போ மெழுகில் செய்தது தான். இதில் வந்து இப்படி இந்த தேன் மெழுகுலேருந்து தான் செய்த இந்த மாதிரி சீட்டுகள். ரைட். இப்போ இதுலேருந்து அறுகோண வடிவமைப்புலேருந்து இது இருக்குது. இது வந்து 2016ஆம் ஆண்டு இந்தியா போன இடத்துலேருந்து எடுத்திருந்தாங்க. இது இந்த அறுகோண அமைப்பு இருந்தோம்னு சொன்னால் தேனி இந்த அறுகோண அமைப்பு தான் இது திரு. இப்போ இந்த மெழுகை வந்து இதையும் நாங்கள் செய்து கொள்ளலாம். திருப்பி அதற்கு விட ஆரம்பித்து கொடுத்தோம்னு சொன்னால் தேனி வளர்ந்து மாலை. இதை விட வேறு என்ன உப பொருட்கள் வருமா? அது இல்லை. தேனில் வந்து மகரந்தத்தை வந்து கலெக்ட் பண்ணி எடுக்கலாம். இப்போ அது வந்து இப்போ இன்னும் பெருசாக வைக்கலாம் அனுபவமும் இல்லை. அடுத்தடுத்த இல்லை நாங்கள் மகரந்தம் அப்படி கலெக்ட் பண்ணுறதில்ல, காட்டி கொடுத்துருக்கோம். இப்போ எத்தனை வருஷமாக நீங்கள் தேன் தொழிலில் ஈடுபடுறீங்க? 2013ஆம் ஆண்டுலேருந்து ஈடுபடுறோம். 13. இப்போ தேனி வளர்க்குறது வந்து ஒரு பிரதான தொழிலாக ஒரு விவசாயி மேற்கொள்ளலாமா? அதில் லாபம் இருக்குமான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிரதான தொழிலாளத்தில் ஒரு பகுதி நேரமாக செய்தாலே அதிக லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம். முழு நேரமாக செய்ய தேவையில்லை. இப்போ ஒரு பெட்டி தேன் வளர்த்தா இத்தனை போத்தில் தேன் எடுக்கலாம்? 6 போத்தில் தேன் குறைந்த எடுக்கலாம். இப்போ சந்தை விலை என்ன மாதிரி போகுது? இப்போ 4000 தொடக்கம் 6000 ரூபா வரை போய்கொண்டு. சரி. தேனி வளர்ப்பு ஈடுபடுவதால் விவசாயிகளிடையோ பொதுமக்கள் எல்லோருடைய ஆயுள் காலமும் நீடிக்கும். நோயற்ற வாழ்வு வாழலாம். தேனி கடிக்கிறதால உடம்புல இந்த வருத்தமும் இருக்கலாம். இன்று வரை நாங்கள் ஒரு அட்லீஸ்ட் பன்னோட கூட போடுவதில்லை. தேனி கடிக்க கொரோனா ஊசியோ இதுவும் பாவிக்க விவசாயம் செய்கிறார்கள் அனைவரும் வீட்டுக்கு ஒரு தேனி பொட்டியை வைக்குமாறு இன்றைய தேனி வளர்ப்பு நாளிலிருந்து நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். தேனி வளர்ப்பு ஆகிய